2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கைக்காக மக்களிடம் கருத்து கேட்க வேண்டும் என்ற ஒரு முடிவினை திமுக எடுத்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதற்கான தொலைபேசி எண்கள் வழியாகவும் மக்களிடம் ஆலோசனை கேட்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரம் செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, இந்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவிற்கு தலைமையாக கனிமொழி எம்பி இருக்கின்றார். இந்நிலையில் தொலைபேசி வாயிலாக மக்களிடம் கருத்துக்களை கேட்பதற்கான ஒரு முடிவினை திமுக எடுத்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில் திமுக சார்பில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு என்பது திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவினர்களுக்கு தற்பொழுது பரிந்துரைகளை திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் ஒன்று எடுத்திருக்கிறார். அதில் குறிப்பாக உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல், டிஎம்கே மேனிஃபெஸ்டோ 2024 என்றதற்கான உங்களின் பதிவுகளை வரவேற்கப்படுகிறது என்று பொதுமக்கள் தேர்தல் அறிக்கை தயார் செய்வதற்காக கருத்துக்களை நேரடியாக தொலைபேசி எண்கள் வாயிலாகவும் இணையதளம் வாயிலாகவும் அதே போல QR கோடு மூலமாகவும் நேரடியாக வழங்குவதற்கான ஏற்பாடுகளை திமுக தலைமை தற்பொழுது அறிவுரை வழங்கியிருக்கிறது. அதில் குறிப்பாக வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டின் உரிமைகளின் காக்கவும் அதே போல மாநில சுயாட்சியை உறக்க சொல்வதற்காகவும் இந்த தேர்தல் நடைபெற இருப்பதாகவும் நாடாளுமன்ற தேர்தல் 2024க்கான திமுக தேர்தல் அறிக்கையை வடிவமைப்பதில் தமிழ்நாடு மக்களின் பங்களிப்பை தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு என்பது எதிர்பார்க்கப்படுவதாகவும் தங்களின் கோரிக்கைகளை அனுப்பி வைப்பதற்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தேர்தல் அறிக்கை தயாரிப்பதில் பங்களிப்பதற்காக அதிகாரப்பூர்வ எண்கள் அதே போல தொலைபேசி எண்கள் மூலமாகவும் மேனிஃபெஸ்டோ வழங்குவதற்காக மெயில் ஐடி உள்ளிட்டவைகளை தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் டவுன்ஹால் கூட்டங்கள் பங்கேற்று இதன் மூலமாகவும் தெரிவிக்கலாம் என்றும் ஆன்லைன் படிவங்கள் மூலமாகவும் கேள்விகள் ஏதேனும் இருந்தால் அந்த கேள்விகளை நேரடியாக அனுப்புவதற்காக ஏற்பாடுகளும் கூட செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக திமுக தேர்தல் அறிக்கை குழுவினர்களுக்கு வரும் 25ஆம் தேதி வரையிலும் மனுக்கள் அதே போல தொலைபேசி எண்கள் வாயிலாகவும் QR கோட் மூலமாகவும் நேரடியாக அந்த கேள்விகளை அனுப்பினார். அதனை அனைத்தையுமே தேர்தல் அறிக்கையில் பதிவு செய்வதற்காக ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று தற்பொழுது திமுக தலைமை ஒரு முடிவு எடுத்திருக்கிறது. அதன் பிறகாக அதாவது 25ஆம் தேதிக்கு பிறகாக ஒரு விரிவான அறிக்கையை உருவாக்க பெற இருப்பதாகவும் இந்த பரிந்துரைகள் அனைத்தையும் திமுக அறிக்கை குழு என்பது மதிப்பீடு செய்து அதிகாரப்பூர்வ தேர்தல் அறிக்கையாக வெளியிடப்படும் என்று திமுக தலைமை தற்பொழுது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. செலினா, தகவலுக்கு நன்றி.